போரில் பங்கு பெற்றவங்களுக்கு பெரிய வழிகள் இருக்கும். அதில் அங்கம் இழந்தவர்கள், உறவுகள் இழந்தவர்கள், இதெல்லாம் எவ்வளோ பெரிய ட்ராமாவாக இருக்குது. ஒரு பெரிய மனப்போராட்டமாக இருக்குது. வச்சு பாருங்களேன். எங்களோட கைகால் இழந்தவங்க, குடும்பங்களை இழந்தவங்க, நிலத்தை இழந்தவங்க, வீடு இழந்தவங்க, இது எல்லாத்தினுடைய இதுவும் என்னன்னா, உங்களுக்கு இழப்புன்றது போர் இழப்பு உருவாக்குது. இழப்பு உங்களுக்கு வலியை உருவாக்கும். அது வலிச்சுக்கிட்டே இருக்கும். எப்போ வேணாலும் வலிச்சுக்கிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் எழுத்தாளர் சாத்திரை கூட இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி தன்னுடைய அப்பாவுக்கும் தன்னுடைய அக்காவுக்கு பற்றி ஒரு அஞ்சலி செலுத்தியிருந்தார். அது நடந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சு. அவருடைய வாழ்க்கையில் அது நடந்து 30 வருஷம் ஆச்சு. ஆனால் இப்போவும் அதனுடைய நினைவுகள் இருக்குல்ல, அப்போ அதனுடைய கொடூரங்கள் இப்போவும் அவர் தாங்கிட்டு தான் இருந்தாங்க. எல்லாருமே அவர் மட்டும் இல்லை, இப்போ எழுத்தாளர்கள் மட்டும் இல்லை, சாதாரண நபர்கள் கூட அதுக்காக ஒரு காதல் இருந்திருக்கும், அந்த காதல் அழிஞ்சிருக்கும், ஒரு குடும்பம் இருந்திருக்கும், குடும்பம் செஞ்சிருக்கும், அப்பா இல்லாமல் போயிருப்பார், தம்பி இல்லாமல் போயிருப்பான், அக்கா இல்லாமல் போயிருப்பாங்க. அந்த 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 மனிதர்களுடைய நினைவுகள் இருக்குல்ல, அது உங்களுக்கு காலத்துக்கும் அது தொடர்ந்துக்கிட்டு தானே இருக்கும். என்னுடைய தங்கச்சிங்க இருந்தால், என்னுடைய காதலி இருந்தால், இவர்களுடைய இழப்பு அப்படின்றதே என்னுடைய நிலம் இருந்துச்சு, என்னோட வீடு இருந்துச்சு. இந்த இழப்பை நீங்கள் காலம் முழுக்க நீங்கள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கணும்.